காவேரி விஜயை வந்து பார்த்துட்டாங்கப்பா. பார்த்துட்டு இவரு நம்ம கனவுல வந்த மாதிரியே இருக்காரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடில் வந்து குட்டி காவேரியும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போன உடனே காவேரி வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாரையும் டிராயிங் வரைய சொல்கிறாங்க. உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் வந்து வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குட்டி காவேரி வந்து அவங்க அப்பாவையும் அவளையும் மட்டும் வரைஞ்சி எடுத்து போயிட்டு காவேரி காட்டும்போது, எங்கே உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. உடனே அவங்களே ஒரு பொண்ணு டிராயிங்கை வரைஞ்சி, இவங்க அம்மா உங்கள் கூட தான் இருப்பாங்க, கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஹோப்பு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுமே வந்து உங்களை மாதிரியே என்ன பார்த்துப்பாங்களா, உங்களை மாதிரியே என்ன பாசம் காட்டுவாங்க அப்படி சொல்லும்போது ரொம்ப ஃபீல் ஆகிடுது காவேரிக்கு. என்னமோ ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்றத மட்டும் இல்யூஷன் சொல்லிகிட்டே இருக்க காவேரிக்கு. குட்டி காவேரி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே நம்ம ஈவினிங் நான் அவங்கள கூப்பிட்டு போய் விடுறேன்ல, அப்போ நான் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவேரி. குட்டி காவேரி செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ இந்த சைட் வந்து காவேரியோட அம்மா வந்துட்டு அவங்களுடைய ரெண்டு யமுனா கூடயும் அவங்க இன்னும் கங்கா கூடயும் வந்து வீடியோ கால் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து காவேரிக்கு நம்ம மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், அவங்க ஈவினிங் வருவாங்க, நீங்கள் தான் அவளை ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வந்துட்டு, ஐயோ அவள்கிட்டலாம் என்னால் பேசவே முடியாது, நீங்களே சமாளிச்சுக்கிட்டே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஈவினிங் எல்லாரும் ஸ்கூல் விட்டு போனதுக்கப்புறமா குட்டி காவேரி வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நீ வெயிட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் தானே என்னை கூப்பிட்டு போய் விடணும்னு சொன்னீங்க எங்கள் அப்பா கிட்ட உன்னை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அச்சோ எனக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணீங்களா அப்படி சொல்லிட்டு காவேரியை வந்து கூப்பிட்டு போகும்போது, கரெக்டாக தான் தெரியுமே டாக்டர் சார் இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து சேர்த்து வைக்க மாட்டாங்க. உடனே வந்து பிரின்சிபல் மேம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணை மட்டும் தனியாக அமைச்சிட்டு நான் இன்னொரு நாள் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சோகமாக போனோடனே விஜய் வந்து கேட்குறாரு, ஏன் குட்டிமா சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எங்கள் மிஸ்ஸு கூட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் உங்களுக்கு பிரின்ஸிபல் கூட்டாங்கன்னு போயிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொன்னோடனே, சரி விடுங்கம்மா அப்படி சொல்லிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் உடனே காவேரி வந்து வெளியே வந்து பார்க்கும்போது, இவரு தான் எங்கள் அப்பாவா, இவர் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது, இவரு தான் நம்ம கனவுல பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. சரி காவேரி உடனே வீட்டுக்கு போயிட்டு, அம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொன்னோடனே, அவங்களும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து காவேரி வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா நான் கனவுல ஒருத்தவங்கள பார்த்தேன்னு சொன்னேன்லம்மா, அவங்கள நான் நேர்லேயே பார்த்துட்டேம்மா அப்படி சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகுது. சரி அதில் என்ன இப்போ கனவுல பார்த்தவங்கள பார்த்தேன் அவ்வளோதானே, அது ஒரு பெரிய விஷயமா, அதோட ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஒன்றுங்களே மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்றைக்கி எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு யார் மாப்பிள்ளை பார்க்க வர போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்த்துட்டாரு அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து காவேரி பார்த்ததுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதுக்கு முன்னாடி அவங்க சித்தப்பாலாம் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் இனிமேல் கொஞ்சம் கதை இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் பார்த்ததுக்கப்புறம் காவேரி உயிரோட தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தாத்தா கிட்ட வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் பயங்கரமாக சத்தம் போடுவாங்க. ஸோ அது காவேரிக்கே ஞாபகம் வரல, இவங்க பார்க்கும்போது நீங்கள் யாருன்னு கேட்டால் அவ்வளோதான் உடஞ்சி போயிடுவார். ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஸ்டோரி கொண்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.